டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த வரிசையில் உவே சாமிநாதர் அவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவரை பற்றிய கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஆனால் நிறைய கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்திருக்கோம், ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உவே சாமிநாதர் இவரை பற்றி சொல்லணுன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு எல்லோருமே அழைப்போம். இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவருடைய அப்பா பெயர் வேங்கட சுப்பையர், அம்மா பெயர் சரஸ்வதி அம்மாள். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1855 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறந்தாருன்னா 1942 28ஆம் தேதி இறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் உத்தமதானபுரம், இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இவர் மறைந்த இடம் திருக்கழுக்குன்றம். ஸோ பார்த்தீங்கன்னா 1855 ஆரம்பித்து 1942 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறவர். இவரை சுருக்கமாக ஊவேசா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதனுடைய விளக்கம், இந்த உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன், இதான் அதனுடைய விரிவாக்கம். இவருடைய இளமை காலத்தை நம்ம பார்த்துடலாம். இவர் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப கல்வியை இவருக்கு சொல்லித்தந்தவர் அரியலூர் சடகோபர் அப்படிங்கிறவர். ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்துருக்காரு. தமிழ் ஆர்வம் உண்டாகும்படி செய்தவர் அரியலூர் சடகோபர் தான். அதற்கு பிறகு கொஞ்சம் பெரியவனான பிறகு கல்வி கற்பிக்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கிட்ட அனுப்பியிருக்காங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இவர் தான் சாமிநாதன் அப்படிங்கிற பேரை இவருக்கு வச்சார். அடுத்து இவர் இசை யார்கிட்ட கற்றுக்கிட்டார்னா இவருடைய இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். அப்போ பாருங்கள், 3 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் அரியலூர் சடகோபர், அடுத்து மேல் படிப்பு பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், இசை பற்றிய படிப்பு சோமசுந்தர பாரதியார். இவருடைய நெருங்கிய நண்பர் பேர் தியாகராஜர். ஏன் இதை இங்கே குறிப்பிடுறாங்கன்னா உவேசாவுடைய இல்லத்துக்கு பெயர் தியாகராஜ விலாசம் அப்படின்னு பேர். இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்து அதை பதிப்பிக்கும்படி ஆர்வத்தை உண்டாக்கியவர் சேலம் ராமசாமி. அந்த நட்பின் மூலமாக தான் சங்க இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தேடி கண்டுபிடிச்சி அதை புத்தகமாக மாற்றணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. இவர் ஆற்றிய பணிகளை பார்க்கலாம். இவர் எங்கெங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னா 1880 கும்பகோணத்தில் அரசு கலைக்கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. சென்னை மாநில கல்லூரி இருக்குது, சென்னையில் இருக்குது, 16 ஆண்டுகள் அதில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியிருக்காரு. இப்படி வேலை பார்த்துக்கிட்டே தமிழ் இலக்கியங்களை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து இவருக்கான சிறப்பு பெயர்களை பார்த்துடலாம். இவரை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் கல்கி. மகோபாத்தியாய அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தவர் 1906 அப்போ இருந்த ஆங்கில கவர்மெண்ட் இந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. திராவிட வித்யா பூசணம் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. 1917 காசியில் இருந்த பாரத தர்ம மகாமண்டலம் அந்த சபை கொடுத்துருக்காங்க. தட்சணாத்திய கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை சங்கராச்சாரியார் 1925 கொடுத்துருக்காரு. குடந்தை நகர் கலைஞர் கோவே அப்படிங்கிற பட்டத்தை பாரதியார் பாடியிருக்கார், அந்த பாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. 1932 சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. பதிப்புத்துறையின் வேந்தர்னு அழைப்பாங்க, புலமை பெருங்கடல் அழைப்பாங்க. செல்லின் வாயில் சென்ற தமிழ் தாயை மீட்டு காத்த தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவர் பதிப்பித்த நூல்கள். இவர் முதல்ல பதிப்பித்த நூல் 1874 நீலி இரட்டை மணி மாலை அப்படிங்கிற நூலை தான் பதிப்பிச்சார் சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படி சொல்கிறாங்க. 1878 வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காரு. இதை கொழு மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வேணு வனலிங்க விலாச சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 1883 திருக்குடந்தை புராணம், 1887 சீவக சிந்தாமணி, 1889 பத்துப்பாட்டு, 1894 புறநானூறு. ஃப்ரெண்ட்ஸ், புறநானூரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது பதிப்பிக்கப்பட்ட ஆண்டையும் சேர்த்து தான் கேட்பாங்க. 1892 சிலப்பதிகாரம், 1895 புறப்பொருள் வெண்பாமாலை, 1898 மணிமேகலை, 1903 ஐங்குறுநூறு, 1904 பதிற்று 10, 1930 தமிழ் விடுத்துவது. கடைசியாக இவர் பதிப்பித்த நூல் பெருங்கதை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஐங்குறுநூறு, பதிற்று 10, தமிழ் விடுத்துவது இதுக்கெல்லாமே ஆண்டு முக்கியம், ஆண்டோடு சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இவர் பதிப்பித்த மொத்த நூல்கள் பார்த்தீங்கன்னா 87 நூல்கள். பழைய புக்கில் 80 நூல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் புதிய புத்தகத்தில் 87 நூல்கள் கொடுத்துருக்காங்க. எது வந்தாலுமே ஓகே தான், பார்த்துக்கோங்க. 8 தொகையில் இருக்கிற 8 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு.
10 பாட்டில் இருக்கிற 10 நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. ஐம்பெருங்காப்பியம் இருக்கு இல்லைங்களா, அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி இந்த 3ஐயுமே பதிப்பிச்சிருக்காரு. மும்மணி கோவையில் 2 நூல்கள், பரணியில் 2 நூல்கள், இரட்டை மணி மாலையில் 2 நூல்கள், அந்தாதியில் 3 நூல்கள், கோவையில் 6 நூல்கள், தூதுல 6 நூல்கள், உலாவில் 9 நூல்கள், புராணங்கள் 12 புராணங்களை பதிப்பிச்சிருக்காரு. வெண்பா நூல்கள் 13 பதிப்பிச்சிருக்காரு. இதர பிரபந்தங்கள் 4 பதிப்பிச்சிருக்காரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 87 நூல்களை இவர் பதிப்பிச்சிருக்காரு. இவர் பதிப்பிக்கும் பொழுது ஏற்பட்ட சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். 6ஆம் வகுப்பில் பழைய செம்மச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலை பதிப்பிக்க ஒரு முயற்சி பண்ணுவார். இவருக்கு ஒரு புத்தகம் கிடச்சிருக்கும். அந்த புத்தகத்தில் 96 பூக்களுடைய பேர் மட்டும்தான் தெளிவாக இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த நூலில் 99 பூக்களுடைய பேர் இருக்கும். 3 பூக்களின் பெயர் தெளிவாக தெரியாது. எதையுமே அரைக்குறையாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நீண்ட நெடிய காலம் காத்திருந்து பல இடங்களை தேடி 99 பூக்களுடைய பெயர் தெளிவாக கிடைச்ச பின்னாடி தான் அதை அச்சில் பதிப்பிச்சிருப்பார். இந்த குறிஞ்சிப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. எழுதிய ஆசிரியர் கபிலர். அடுத்து இவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு தொடராக ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதில் எழுதிட்டு வராரு. பிறகு அதை புத்தகமாக மாற்றி வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்துக்கு பெயர் என் சரிதம். அடுத்து உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பாக ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. உபேசாவுடைய இலக்கிய கட்டுரைகள் எல்லா கட்டுரைகளையும் சேர்த்து உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்கன்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிறதுல வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலில் தான் பண்டைய பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குது. இந்த கட்டுரையை மேல் வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க, அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல்கள் இவரே எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், கலைமகள் நுதி, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், திருக்குறளும் திருவள்ளுவரும், மணிமேகலை கதை சுருக்கம், சிலப்பதிகாரம் கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், திரிலோக மாலை, ஆனந்தவள்ளியம்மை பஞ்சரத்தினம், நினைவு மஞ்சரி, நல்லுரை கோவை, மத்தியார்ச்சுன மான்மியம் இந்த எல்லா நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. அடுத்து இவர் எழுதிய கவிதை நூல்கள் 2 கவிதை நூல்கள் இருக்காரு. கயற்கன்னி மாலை, தமிழ் பா மஞ்சரி இந்த 2மே கவிதை நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசாங்கம் இவருக்கு செய்த சிறப்புகள். என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இவருக்குன்னு நினைவில்லம் இருக்குது, அது உத்தமதானபுரத்தில் இருக்குது. இவருக்குன்னு உருவசிலை வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா சென்னையில் மாநில கல்லூரியில் இருக்குது. இவருடைய பேரில் ஒரு நூலகம் உருவாக்கியிருக்காங்க. 1942 சென்னையில் பெசன்ட் நகரில் உருவாக்கியிருக்காங்க. புதிய புத்தகத்தில் பெசன்ட் நகர் அப்படின்னு கொடுக்காம திருவான்மியூர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2மே ஒன்று தான். இவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூழியல் வின்சோன் இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க. இப்போ 2024 செப்டம்பர் 10 தமிழக அரசு இவருடைய பிறந்த தினத்தை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த தினம் முக்கியம். எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்பது உவேசா அவருடைய பிறந்த தினம். அடுத்து இவர் சொன்ன முக்கியமான கூற்றுக்களை பார்க்கலாம். தமிழ்த்தாய் நெருப்பாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை பெருமையாக சொல்லியிருப்பார். யார் காப்பார் என தமிழெண்ணை இயங்கிய பொழுது நான் காப்பேன் என எழுந்தவர் உவே சாமிநாதர். கலிங்கத்து பரணியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பரணி என்ற நாள் மீன் காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது. அந்த நாள் மீன் அந்த நட்சத்திரத்தால் தான் கலிங்கத்து பரணி அப்படிங்கிற பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நூலுக்கான பெயர் காரணத்தை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான 2 நிகழ்வுகளை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி தமிழ் அறிஞர்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். 1901 மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கியிருப்பாங்க. அந்த தமிழ்ச்சங்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணவங்களை இவரும் ஒருத்தர். அந்த மதுரை தமிழ்ச்சங்கம் பாஸ்கர சேதுபதி அவர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கும். மேற்பார்வை செய்தவர் பாண்டித்துரையார். அதில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை தங்கியிருப்பாங்க. வரவேற்பு குழுவுடைய தலைவராக உவேசா இருப்பார். அங்கே தான் உவேசா பேசுகிறத பார்த்துட்டு காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த 2 நிகழ்வுகள் முக்கியம். அடுத்து இன்னொரு நிகழ்வு இருக்குது. ஒரு அரிய நூலை தேடிட்டு இவர் கொடுமுடிக்கு போயிருப்பார். கொடுமுடி எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே ஆடிப்பெருக்கு நாளில் போய் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அரிய நூலை கண்டுபிடிச்சிருப்பார். அவ்வளோதான் நண்பர்களே, இவரை பற்றி இவ்வளோ தான் கண்டென்ட் இருக்குது. இதை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் பதிஞ்சிரும்.
அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வேறு வேறு அறிஞர்களை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.